ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ட்ராவல். வண்டியில் போயிட்டுருக்கும்போது அப்படியே ஒரு எல்லோ கலரில் என்னமோ கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ என்னன்னு நிறுத்தி பார்த்தா தொட்டி. வாங்க போய் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு சைடு மட்டும் பிரேக் ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போது. ஸோ நம்ம எடுத்து பார்க்குறப்போ ஆமாம், ஒரு சைடு தான் பிரேக் ஆகிருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம போய் வீட்டுக்கு போய் ரீமோல்டிங் பண்ணி நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். வாங்க இதை எடுத்துகிட்டு கிளம்பலாமா? எடுத்து பைக்கில் வச்சாச்சு. ரைட், அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாமா இப்போது? ஸோ இப்போ மண் கலவை சிமெண்ட், நம்ம எம் சாண்டு அப்படி இல்லைன்னா பி சாண்டு, உங்களுக்கு எந்த சாண்டு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதோட சிமெண்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி நல்லா ஈக்குவலான ரேஷியோவில், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ரேஷியோவில் கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரேஷியோவுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ட்ரை எம் சாண்டு போட்டு நம்ம கீழே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி மோல்டு, இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த பாட்டை கரெக்டாக அழகாக வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணிட்டு எம்டி கேப்லலாம் எம் சாண்ட் நிரப்பி அதுக்கு மேலே நம்ம கரெக்டான ஷேப் வர வரைக்கும் கரெக்டாக அமுக்கி நம்ம கலவை இருக்கு இல்லையா, அந்த கலவையை நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம அந்த எம்டி இதை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கலந்த கலவையை ஈக்குவலாக ஃபஸ்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணணும். ஸோ அது வரைக்குமே நம்ம அந்த சாண்டு இறங்க நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த சாண்டு ஃபுல்லாக மேலே வர வரைக்கும் அதை நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம் அந்த உள்ளார. ஏன்னா அந்த கேப் ஃபில் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காண்டி நான் குச்சி எடுத்து நீங்கள் குத்தலாம், இல்லை கையால் உங்களுக்கு கேப் கிடச்சிச்சினாலும் அந்த கையை வச்சு கூட குத்தலாம். ஏன்னா அந்த மண் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி அது கரெக்டாக செட் ஆகிற வரைக்கும் நம்ம மண் அந்த எம் சாண்ட் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அந்த கரெக்டாக ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி கார்னர் வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது இதில். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம ஈக்குவலாக ஃபில் ஆன பிறகு நம்ம அந்த மிக்சர், நம்ம சிமெண்ட்டும் எம் சாண்டும் கலந்துருப்போம் இல்லையா, அதை எடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ நம்ம இப்போது சிமெண்ட்டு பால் நம்ம கரைச்சி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் நம்ம முன்னாடியே. அந்த சிமெண்ட்டு பால் நல்லா கரைச்சி நல்லா லிக்விடான, ரொம்ப லிக்விட் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக ஒரு இந்த மாதிரி பேஸ்ட் லெவலுக்கு வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு அது தண்ணி அந்த அந்த பால்னுவாங்க அதை ஈக்குவலாக அந்த உடஞ்ச இடத்துல நம்ம அப்படியே பூசிட்டோம் அப்படின்னா அது க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு இந்த பால் யூஸ் ஆகும். ஏன்னா உடஞ்ச பாட் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இப்படி அப்ளை பண்ணுறோம். இப்படி அப்ளை பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்ச அந்த கலவையை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த கேப்பில். இப்போ அந்த கலவை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நான் அப்ளை பண்ணுவோம் நம்ம. நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பார்த்தே நம்ம அந்த கலவையை ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த இது ஒட்டாது. ஸோ ஓரளவு நம்ம பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அந்த க்ரிப்னஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம இப்படி. ஸோ க்ரிப்னஸ் நமக்கு நம்ம இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம பைப் வச்சு கரெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஈக்குவலாக ஆகுதா அப்படின்றத நம்ம கையாலேயே முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஷேப் போகிறதுக்காண்டி மட்டும்தான் அந்த பைப் யூஸ் பண்ணணும் நம்ம.
ஸோ இப்போ நம்ம ஓரளவு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அது கரெக்டான லெவலில் நம்ம பண்ணிவிட்டு பைப் வச்சு கரெக்ட் பண்ண போகிறோம். நம்ம அதை பைப் வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் சிமெண்ட்டு கலவையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஈக்குவலாக தொட்டி ஷேப்புக்கு நம்ம கரெக்டான ஷேப் கொண்டு வரதுக்காண்டி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கலவையெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம் இங்கே. ஸோ நம்ம கரெக்டான ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே பால் அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம கரெக்டாக அப்படியே பண்ணோம்னா அந்த ஷேப்ஸ் கிடைக்கும். பால் ஊற்றுறப்பையும் உங்களுக்கு அந்த சாலிடான அந்த சர்ஃபேஸுமே அப்படியே கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ அவுட்டர் லேயர்லேயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலையும் அப்படியே ரிமூவ் பண்ணணும். நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டினா பிரேக் ஆகிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு நல்லா பால் நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ஈக்குவலாக அந்த இது மேலேயே அந்த நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த கலவை மேலேயே அப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். இப்போது அந்த பால் கலவையை நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் மாதிரி, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது கரெக்டாக நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும். அதை நான் இங்கே க்ளவுட்ஸ் போடாமல் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் போடும்போது நீங்கள் க்ளவுட்ஸ் போட்டு பண்ணலாம். நீங்கள் அந்த கொத்தங்கரண்டியில் அதுலேயும் பண்ணலாம். நம்ம ஸோ நம்ம பாட் ரெடி ஆயிரும் நாளைக்கு காலையில். ஏன்னா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீங்கள் காய வைக்கணும். இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நீங்கள் காய வச்சா தான் அதோடய கிரிப்னஸ் அது பிடிச்சி நாளைக்கு காலையில் நம்ம எடுக்கும்போது அது கரெக்டான அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். அது பிடிச்சிக்கும் அந்த உடஞ்ச பாட்டோட. ஜென்ரலாகவே நம்ம உடஞ்ச பொருள் எல்லாமே நம்ம ஈஸியாக தூக்கி போட்டுறோம். அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது இன்னும் லைஃப் நிறைய கொடுக்கும். அதுக்கு இப்போது ஈஸியாக கிடைக்கிறதுன்றதுனால எல்லாமே நம்ம இது இல்லைன்னா அடுத்தது அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். இது பொருளுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லா விஷயத்துக்குமே எதுவுமே ஒன்று ஈஸியாக கிடச்சிட்டா நம்ம அடுத்ததுன்ட்டு நம்ம மூவ் ஆகிடுறோம். ஆனால் ஆல்ரெடி இருக்கிறதோட வேல்யூ நமக்கு தெரியறதில்ல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு உடஞ்ச பொருள்கள், நமக்கு யூஸ் ஆக வேண்டிய பொருட்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம பண்ணிகிட்ருக்க ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கரெக்டாக செட் ஆகிற வரைக்கும். அது செட் ஆன பிறகு நமக்கு அந்த ப்ராசஸ் நிப்பாட்டிடலாம். ஸோ ஓரளவு அந்த கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இனி என்ன ஆகுதுன்ட்டு நாளைக்கு காலையில். ஓகேவா, பார்ப்போம் கரெக்டாக வருதா இல்லையா என்னன்ட்டு. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே நம்ம போட்டிருக்கேன் இதில் என்னன்ட்டு எடுத்து. ஸோ நம்ம ஓரளவு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம காஞ்சோடனே எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போமா. நம்ம காலையில் நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இதை நான் அடுத்த நாள் காலையில் ஷூட் பண்ணியிருந்தேன். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்படி தான் காஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ செடி வைக்கிறதுக்கு இந்த சிமெண்ட் பாட் ரெடி. ஸோ இப்போ நம்ம செடி வச்சிடலாமா, க்ளீன் பண்ணிவிட்டு. இப்போது செடி வச்சாச்சு, ரெடி, பாட் ரெடி, சிமெண்ட் பாட் ரெடி. ஸோ இதே மாதிரி உடஞ்சி போன பாட் வேறு ஏதாவது பொருள் நீங்கள் ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.